ஹலோ கைஸ், வெல்கம் டு பிக்சல் த்ரோன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சின்ன விஎஃப்எக்ஸ் பண்ணி பார்க்க போறேங்க. நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்றேன். இந்த சீரிஸ்ல வந்து நான் இந்த மூவிக்கு யூஸ் பண்ற சிஜி எல்லாம் நான் பண்ணி காட்ட போறேங்க. இதுல நான் தமிழ் சினிமால ஒரு 20 படத்துக்கு மேல விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்கேங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ் சூப்பர்வைசராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வித் ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகே, சிம்பிளான டியூட்டோரியல் இருந்து நம்ம போலான்றதுனால தான் ஒரு மொபைல் ஸ்கிரீனோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேங்க. அந்த சிஜி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கு தேவையான ஃபுட்டேஜை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். 9:16 அந்த ரேஷியோல இருக்கு. 4K ஃபுட்டேஜ் தாங்க. அதனால வந்து அந்த ஃபுட்டேஜ் அப்படியே எடுத்து வந்து ஒரு நியூ காம் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணணும் ஃபுட்டேஜ் இப்படி வந்துதுங்க. ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி மொபைல் ஸ்க்ரீன் ரிப்ளேஸ் பண்ணதுக்கெல்லாம் வந்து நம்ம கிரீன் மேட் ஒட்டணும் அவசியம் இல்லைங்க. கிரீனா இருக்கிற ஒரு இமேஜை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அது ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணால் போதும். அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ட்ரைலாம் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஃபுட்டேஜ் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நான் அப்படியே பண்ணி காட்டுறேன். இந்த ஃபுட்டேஜ் வந்து லைட்டாக நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கணுங்க. ட்ராக் பண்ணால் தான் வந்து ட்ராக் எதுக்கு பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வைக்க போகிற நம்ம இமேஜோ வீடியோவோ நீங்கள் வைக்கணும்னா அது வந்து அந்த இமேஜ் இந்த வீடியோ கூடவே வந்து சேர்த்து அதனுடைய மோஷனை வந்து அது கேப்சர் பண்ணிக்கணும். அதுக்காக தான் சேம் மோஷனாக இருக்கணும்னா நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கணும். நம்ம எதில் ப்ளேஸ் பண்ண போகிறோன்றத ஃபஸ்ட் இருக்குது. நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறது மொபைலில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இங்கே எங்கன்னா ட்ராக் பண்ணோம்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்குற ப்ளேஸ் பண்ணுற இமேஜோ வீடியோவோ ஆக்ட் ஆகும். நம்ம மொபைலில் வந்து ட்ராக் பண்ணோம்னா மொபைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட் நான் ட்ராக் பண்ணதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து ஃபுட்டேஜ் ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு ட்ராக் மோஷன் அதில் ஃபஸ்ட் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் லைட்டாக கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு நமக்கு எங்கே தேவையோ அங்கே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ரொட்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அது எதுக்காகனா இந்த ஃபுட்டேஜோடைய ரொட்டேஷன் இதில் வீடியோவில் மொபைலில் வந்து ரொட்டேட் பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரே சிங்கிள் மோஷனாக இருந்தால் ஒன்லி பொசிஷன் மட்டும் கொடுத்துக்கலாம். டபுள் மோஷனாக தான் கொடுக்கலாம். இல்லை வந்து ஜூம்லாம் பண்ணிட்டு வருவாங்க, கிட்டலாம் போயிட்டு வரும் கேமரா அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஸ்கேல் கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான கூட ஸ்கேலும் சேர்த்து கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்த உடனே இந்த கார்னர்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ரெடி. இப்போ வந்து நம்ம ட்ராக் கொடுக்கலாம். அந்த ட்ராக் விண்டோவில் போனீங்கன்னா வந்து இங்கே ட்ராக்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை கொடுத்தோம்னா ஓகேங்க. இப்போ ட்ராக் ஆகி முடிஞ்சிச்சு. இந்த ட்ராக்கான இந்த டேட்டாவை வந்து ஏதாச்சும் ஒன்று கூட நம்ம லிங்க் பண்ணி ஆக்கணும். இல்லைன்னா இந்த டேட்டா வந்து இந்த ஃபுட்டேஜ்லேயே தான் வேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு லிங்க் பண்ணாதான் அந்த லிங்க் பண்ணுற டேட்டாவை நம்ம எந்த இமேஜ்னாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் கொடுத்து நியூவில் போயிட்டு ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் போடுறோம். இந்த நல்ல ஆப்ஜெக்டோட நேம் வந்து சும்மா ட்ராக்னு வச்சுக்கலாம். நல்ல ஆப்ஜெக்ட்ன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு எம்டி லேயர் மாதிரி. அந்த லேயரில் நம்ம என்னன்னாலும் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதை வந்து ஒரு சோர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான். ஓகே, இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிச்சு. இப்போ வந்து இந்த ஃபுட்டேஜ் லேயர் கிளிக் பண்ணி எடிட் டார்கெட், ஏதாவது நம்ம ட்ராக் பண்ண இந்த டார்கெட்டை நம்ம எங்கே அனுப்புறோம்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம எடிட் டார்கெட் கொடுத்து நம்ம ட்ராக்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் நம்பரில் இருக்கிற இந்த ட்ராக்னு போட்டுருக்க நல்ல ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு அப்ளேன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டா போதும். இப்போ வந்து என்னன்னா நம்ம அதில் பண்ண அந்த ஃபுட்டேஜில் பண்ண எல்லா ட்ராக்கும் இந்த இதில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ராக் வந்து அது கூட கரெக்டாக வந்து ஃபிக்ஸாக எப்படி அது கூட அப்படியே மேக்னெட் மாதிரி அப்படியே ஓட்டிகிட்டு இருக்குங்க. இப்போ வந்து உங்களுக்கு சும்மா எடுத்துக்காட்ட சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் லேயர் ஒன்று போடுறேன். பிக்சல் த்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஸோ பிக்சல் த்ரோன்ஸ்னு போடுறாங்க. போட்டு ஜஸ்ட்டு இந்த லேயர் வந்து இப்போது ப்ளே பண்ணிங்கன்னா அது கூட சேர்ந்து இருக்காது. ஏன்னா நம்ம வந்து அந்த லிங்க் பண்ணல. அதாவது நம்ம மெயினாக நல்ல ஆப்ஜெக்ட் எதுக்கு போட்டோம்னா நம்ம வந்து ஏதாச்சும் இது கூட லிங்க் பண்ணிட்டோம்னா அந்த ட்ராக் கூடவே அது லிங்க் ஆகிருக்கும். அதுக்காக நம்ம இந்த டெக்ஸ்ட் லேயரை நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த பேரண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இந்த ட்ராக்ன்றது கூட விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்லேயே வந்து செலக்ட் பண்ணலாம். இங்கே ட்ராக்னு சொல்லிட்டு இருக்கும். அதான் நம்ம ட்ராக் நேம் போட்டிருக்கோம்ல, அந்த நல்ல ஆப்ஜெக்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டோம்னா போதும். அவ்வளோதான், அதுங்க அதை ஃபாலோ பண்ணிக்கும். இனிமேட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிங்கனாவே கூடவே மூவ் ஆகும். உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் எங்கே வேணுமோ அங்கே எடுத்து போய் வச்சிட்டிங்கன்னா போதும். இனிமேட்டு வந்து உங்களுடைய மூவ்மெண்ட் ஃபுல்லாகவே அதனுடைய மோஷன் அதை வந்து பிக்கப் பண்ணிக்கும். அதனுடைய இமேஜ் வந்து லைட்டாக ஜிகிள் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து இதில் வந்து ஸ்கேலே கிடையாது. ஆனால் ஸ்கேல் இருக்கிறதா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம அந்த ஸ்கேல் இருக்கிறதுனால தான் வந்து ஒரு மாதிரி ஜிகிள் மாதிரி தெரியுது. நீங்கள் ஜஸ்ட் இந்த ட்ராக்கை போய் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இந்த இதில் அனிமேட்டில் இருக்கிற எல்லா லேயரும் காட்டும். அதில் வந்து இந்த ஸ்கேல்ன்ற லேயரை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ வந்து ஜஸ்ட் மூவ்மெண்ட் மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து ட்ராக் எப்படி செட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். அந்த ட்ராக் கூடவே வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் எப்படி கனெக்ட் பண்ணதுன்னு பார்த்துட்டோம். ஆனால் நமக்கு வந்து என்ன தேவைன்னா வந்து இந்த ஸ்க்ரீன் ரீப்ளேஸ் பண்ணணும். இங்கே வந்து வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோவோ ஏதோ ஒன்று வரணும்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா வேறு எதனா ஒரு ஃபுட்டேஜ் நமக்கு என்ன வரணுமோ அதனுடைய ஃபுட்டேஜ் ஒன்று எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இதே ஃபுட்டேஜை இப்போ இங்கே இந்த ஓவரால் ஃபுட்டேஜ் இருக்குல்ல, இதையே வந்து ஒரு வீடியோவை மாற்றி அதுக்குள்ளே நான் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால வந்து என்ன பண்ணுறேன், இதையே ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு Ctrl D எடுத்துனீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ இந்த ஃபுட்டேஜை அப்படியே விட்டுருவோம். திருப்பி இன்னொரு டூப்ளிகேட் போட்டுருவோம். மேலே இருக்கிற ஃபுட்டேஜை வந்து இப்போ இதில் இருக்கிற கிரீன் கலர் வந்து மொத்தம் 3 ஃபுட்டேஜ் போட்டுருக்குங்க. இப்போ அதில் வந்து லாஸ்ட் ஃபுட்டேஜ் விட்டுடலாம். இதுக்கு மேலே இருக்கிற டாப் ஃபுட்டேஜை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு இருக்கிற இந்த க்ரீன் பட்டன் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம்.
அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் போயிடுவோம். அதில் போய்ட்டு கீ லைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுவோம். அதில் வந்து கீ லைட் 1.2ன்னு வரும். அது போய் டபுள் கடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக கீ லைட் வந்து அப்ளை ஆகிடும். அதுக்கு வந்து என்னென்னா ஃபுட்டேஜ் செலக்ட் பண்ணணும், அதில் கீ லைட்ன்றதை போய் டபுள் கடிச்சோம்னா இதில் வந்து வந்துருங்க. இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் வந்து காமிச்சிடும். இப்போ அதில் வந்து இந்த ஸ்க்ரீன் கலர்ன்றதை செலக்ட் பண்ணி அதில் அந்த பிக் டூல் இருக்குது பார்த்தீங்களா, கலர் பிக் டூல், அதை எடுத்து வந்து கலரை வந்து பிக் பண்ணிடணும். நமக்கு எந்த கலர் வேணாமோ அந்த கலரை பிக் பண்ணிட்டோம்னா அது வந்து வந்துடும். இப்போ வந்து என்னென்னா அப்பயும் உங்களுக்கு காட்டுதுன்னா என்னென்னா பேக்கில் இருக்கிற அந்த ஃபுட்டேஜை காட்டுதுங்க. இப்போ இது டிரான்ஸ்பரன்சி, இது மட்டும் சோலோ லேயராக போட்டு டிரான்ஸ்பரன்சி ஆன் பண்ணோம்னா அந்த லேயர் வந்து டிரான்ஸ்பரன்சியாக தெரியும். இப்போ வந்து பேக்கில் இருக்கிற லேயரை கிளிக் பண்ணோம்னா அது வந்து அது தெரியும். அந்த பேக் லேயரை வந்து நம்ம அதனுடைய ஃபுட்டேஜோடைய இன்னர் ஃபுட்டேஜாக வைக்க போகிறோம் அந்த வீடியோவுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய ஸ்க்ரீன் அதனுடைய சைஸை வந்து கம்மி பண்ணிக்கிறோம். கம்மி பண்ணிட்டு கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அது எஸ் எடுத்தோம்னா ஸ்கேல்னு வரும். அதில் போய் நம்ம என்ன சைஸ் தேவையோ நம்ம வச்சு பண்ணிக்க போகிறோங்க. இப்போ சைஸ் வச்சுட்டாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா வந்து அது கூட வந்து ட்ராக் கூடவே வந்து மெர்ஜ் ஆகலை. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பேரண்ட் பண்ணோம் ட்ராக் கூட. அந்த பேரண்ட்டில் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து ப்ளே பண்ணோம்னா அதோட வந்து நம்ம ட்ராக் ஆகிட்டு ஃபுட்டேஜ் பக்காவாக வருங்க. இவ்வளோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க சிஜி பண்ணுறதுன்றது. இந்த ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து என்னென்ன சிச்சுவேஷனில் அதை யூஸ் பண்ணுறோன்றது தான். இப்போ இந்த 2வது இருக்கிற ஃபுட்டேஜை வந்து செலக்ட் பண்ணி அதை ப்ரீ காம்போட பண்ணிவிட்டு அதனுடைய ப்ரீ காம்போடைய நேம் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு லீவ் ஆல் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நேம் போட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டு தனி ஒரு காம்போ வந்துடும். அந்த காம்போ வந்து நம்ம என்னென்னா ஒரு தனி லேயராக யூஸ் பண்ணிவிட்டு ஓவன் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன இமேஜ் போடுறோமோ அந்த இமேஜ் வந்து மெயின் காம்பில் போய் பார்த்தோம்னா வந்து அது கூட ட்ராக் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் ட்ராக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ வந்து இதுக்குள்ளே நான் சர்க்கிள் ஒன்று போடுறேன். போட்டு இப்போ வந்து இந்த வெளியே வந்து நான் பார்த்தேன்னா ப்ளே பண்ணால் நான் சர்க்கிள் வந்து அந்த ட்ராக் கூட ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். அது எப்படின்னா வந்து ஏன்னா அது வந்து ஒரு ப்ரீ காம்பு. அந்த காம்புக்குள்ளே நம்ம என்ன போட்டாலும் வெளியே இருக்கிற அந்த லேயர் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். உள்ளே இருக்கிற லேயருக்குள்ளே இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இன்னொன்று டெக்ஸ்ட் ஒன்று போட்டு காட்டுறேன். நான் சைஸ் கம்மி பண்ணிவிட்டு பிக்சல் த்ரோன்ஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலோட நேமே போட்டு இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதுவும் வந்துடும். நீங்கள் அதுக்குள்ளே என்ன இமேஜ் போட்டாலும் எது பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே வந்து ட்ராக் ஆகிட்டு ஒரு பக்காவான ஒரு இதுவாக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்க. இது பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த ரெட் கலராக இருக்கிறது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. சரி, ஓகே, அதெல்லாம் பரவாயில்ல. இப்போ வந்து இந்த கீயில் கூட உங்களுக்கு வந்து ஒரு கீ அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பண்ணிக்கலாங்க. உங்களுடைய பிளருடைய ரேடியஸ் வேல்யூ, க்ரீன் ஸ்க்ரீனுடைய கட்டிங் எட்ஜஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் மேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் மேட் எங்கே இருக்க, ஓகே, ஸ்க்ரீன் மேட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சைடில் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த மொபைலோட எட்ஜஸ்லாம் உங்களுக்கு தெரியும். லைட்டாக வந்து பிளாக்காகவும் இருக்கிற இடம் வந்து டிரான்ஸ்பரன்சி, ஒயிட் ஆகிற இடம்லாம் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஏரியா. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பிளாக்காகவும் ஃபுல்லாக ஒயிட்டாகவும் மாற்றுறோம். அதனால் வந்து கிளிப்போட பிளாக் ஏரியாவெல்லாம் லைட்டாக நம்ம பம்ப் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வந்து கிளிப்போட ஒயிட் ஏரியாவையும் லைட்டாக கம்மி பண்ணிக்கணும்னா இப்போ வந்து சைடில் இருக்கிற பாருங்கள் கொஞ்சம் அந்த பிளாக் எல்லாமே போயிடுச்சுங்களா. இப்போ அப்படியே என்னோட எட்ஜஸில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரியுது. இந்த இடம் மட்டும் லைட்டாக தெரியுதுங்க. இப்போ இந்த இடத்த மட்டும் என்ன பண்ணலாம்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் வந்து அந்த கிளிப் பிளாக்கை வந்து ஒயிட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் டல் பண்ணிக்கிறோம். பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பக்கா ஷார்ப்பாக எல்லாமே சூப்பராக ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ஃபைனல் ரிசல்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் ஷார்ப்பாக இருக்கிறது நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா லைட்டாக வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து சாஃப்ட்னஸ் இருக்கும், ஸ்க்ரீன் சாஃப்ட்னஸ் சொல்லிட்டு அதை லைட்டாக நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஏற்றிக்கிட்டே போதுங்க. உங்களுக்கு ரொம்பவும் தேவை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இதில் ஸ்ட்ரிங் பண்ணுற ஆப்ஷன் அது மாதிரிலாம் கூட இருக்குது. உங்களுடைய இந்த மேட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், கொஞ்சம் லைட்டாக க்ளோயிங்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரிங்க்கு க்ளோ அப்படிலாம் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து மேட் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்கறது நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் 1.5 வச்சுக்கிறேன். ஓகே, இது ஓகேன்னு தோணுதுங்க. இது பெர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து இந்த எஃபெக்ட்ஸ் கொடுக்குறது, இந்த எல்இடியோடைய இந்த ரெட்டு நல்லா இல்லை பார்க்கறதுக்கு. இந்த டெக்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம இந்த ஸ்க்ரீனில் கூட நம்ம எதனா மாற்றத கூட மாற்றிக்கலாம். உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே போகலாங்க. எவ்வளோனா நீங்கள் பண்ணிக்கிட்டே போகலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இது பார்க்குறது நல்லா இருக்குது. ஆனால் உங்களுக்கு இன்னும் ரியலிஸ்டிக்காக நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த காம்ப் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்ப் லேயருக்கு வந்து க்ளோ பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், இதோட இந்த டியூட்டோரியல் நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் சீரிஸில் உங்களுக்கு விஎஃப்எக்ஸ் சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பண்ண படங்களுடைய ரெஃபரன்ஸும் உங்களுக்கு எடுத்து காமிச்சு அந்த படத்தில் நான் எப்படிலாம் என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இந்த வீடியோக்கு எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எனக்கு இந்த வீடியோக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ
வந்து ஏதாச்சும் ஒரு மூவியோடைய வீடியோ உங்களுக்கு வந்து சிஜி பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தேவையான டுட்டோரியல் எதனா இருந்தா கூட சொல்லுங்க. எனக்கு இத சொல்லிக் குடுங்க ப்ரோ நீங்க சொன்னீங்கன்னா கூட எனக்கு கண்டிப்பா தெரியலனா கூட நான் தெரிய வச்சுக்கிட்டு எப்படின்னு சொல்லிட்டு நியூ டெக்னாலஜியாவே இருந்தாலும் கத்துக்கிட்டு கண்டிப்பா உங்களுக்கு கத்து தரேன். பிக்சல் த்ரோன்ஸ ஆதரிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க, ப்ரோ வீடியோ போடுங்க, போடாம நிறுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாவே இருந்தது. செம்மையா இருந்தது. ஓகே கைஸ். கண்டிப்பா உங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.